அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று இரண்டாம் கேள்வி. இந்த கேள்வி என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த கேள்விக்கு விடையை தேவனே பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தம்பி என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அதற்கு என்னோட மாம்சம் வெளிப்படாது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன கேள்வியா இருந்தாலும் அதற்கு விடை கொடுப்பவர் ஆவியானவர். வாங்கப்பா, எப்படி பாருங்க? நல்லா இருக்கா? சரி, என்ன கேள்வி கேளுங்க. எனக்கு ஆதாம் ஏவாளை பத்தி ஒரு பெரிய டவுட் தான். அது ஆதாமும் ஏவாளும் தெரியாம தானே அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அது தேவன் மன்னிச்சு ஏத்துக்கலாமே. அது சத்ரு பண்ணதுனால அவங்க என்னென்ன பண்ண முடியாது, தேவன் அதை மன்னிச்சு ஏத்துக்கலாமே. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. தேவன் மன்னிக்கிற தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்தை தேவன் அற்புதமா என்ன பண்ணாரு? படைச்சு ஆதாமையும் உருவாக்குறாரு. அவருடைய ஜீவ சுவாசத்தினால உருவாக்குறாரு. ஆதாமோட விலா எலும்பை எடுத்து ஏவாள் என்ன பண்றாரு? அவர் உருவாக்குறாரு. 2 பேரும், அதாவது தனிமையா இருப்பது நல்லதல்ல, அதனால இருவரை என்ன பண்றாரு? ஏற்ற துணையாய் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறமா தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையின்படி கேட்டு அதெல்லாம் என்ன பண்ணாரு? செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன பண்றான்? பிசாசு பார்த்துட்டே இருந்து ஆதாம குழப்ப முடியாது, ஏவாளை தான் குழப்ப முடியும்னு சொல்லிட்டு பாம்புக்குள்ள புகுந்து, அதாவது வலு சர்ப்பம்னு இருக்கும் வேதாகமத்துல, 3ஆம் அதிகாரம் முழுசா வாசிக்கணும் ஆதியாகமம். அதுல வாசிச்சா ஏவாளை வஞ்சித்து இந்த பழத்தை தேவன் ஏன் நம்ம சாப்பிட வேணாம்னு சொன்னாரு? இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஞானம் வந்துடும், அதனால சாப்பிட வேணாம்னு சொல்லி குழப்பி ஏவாளை சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க சாப்பிட்டது இல்லாம ஆதாம் கிட்ட போயிட்டு கொடுக்குறாங்க. ஆதாம் எந்த கேள்வியும் கேட்கல. கேட்டிருக்கணும், ஏன் சாப்பிட்ட? தேவன் வேணாம்னு சொன்னாரு, ஏன் சாப்பிட்ட கேட்டு எதுவும் கேட்கல. அது வாங்கி சாப்பிட்டாரு. இப்ப 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. அவங்க பிசாசோட வார்த்தைய கேட்டு செஞ்சதும் தப்பு. ஏவாள் கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்கி சாப்பிட்டது ஆதாம் பண்ண தப்பு. என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் வராரு, இவர் போயிட்டு என்ன பண்ற? ஒளிஞ்சுக்கிறாரு. ஆதாம் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. நல்லா பாரு, தேவன் ஏவாளின்னு கூட மாட்டார், ஆதாமேன்னு கூடுவார். இவன் போயிட்டு ஒளிஞ்சுப்பான். ஏன்பா ஒளிஞ்சுக்கிறேன்னா, நான் நிர்வாணியா இருக்கிறேன் அதனால. அப்ப தேவன் கேட்கிறாரு, உனக்கு நிர்வாணி நானும் சொல்லல, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு தேவன் கேட்பாரு. அவன் அதாவது அதுக்கப்புறம் வருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவன் கிட்ட என்ன பண்ணிருக்கணும்? உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். ஏதோ நாங்க தெரியாம பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மன்னித்து இரக்கம் பாராட்டி இருப்பாரு. என்ன பண்ணுவான்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நீர் கொடுத்த ஸ்திரீ நிமித்தம் நான் இதை உண்டேன் அப்படின்ட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஏவாளை கொடுக்கலன்னா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன், ஏவாளை கொடுத்து நீங்க தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆழமா நீங்க படிச்சு பார்த்தாதான் புரியும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் பலவிதமான காரியங்களை சொல்றாரு. அதுல முக்கியமான காரியம் என்னன்னா, உன்னுடைய வியர்வையினால், அதாவது வியர்வையினால் என்ன பண்ணுவ? ஆகாரம் புசிப்பாய். உன்னுடைய நெற்றியின் வியர்வையினால் ஆகாரம் புசிப்பாய் அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அம்மாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க? நமக்காக வேலை செஞ்சு நம்மளை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். அப்போ அது ஒரு பக்கம் சாபமாவே இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆசீர்வாதமா எடுத்துக்கணும். இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க? எக்ஸசைஸ் பண்ணணும், வேர்வை சிந்தணும்ன்றாங்க இல்லையா? அது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். அப்ப தேவன் கொடுத்தது தண்டனை அல்ல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதற்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு சாபமாவும் கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதமாவும் கொடுக்கிறாரு. அந்த இடத்துலயே ஆதாம் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானா மன்னித்து இரக்கம் பாராட்டி இருப்பார். அவங்க என்ன பண்ணல? அதை சொல்லணும்னு இல்லை, அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு இல்லை, பொய் சொல்லிட்டாங்க. நீர் கொடுத்த ஸ்திரீயின் நிமித்தம் நான் உண்டேன். உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்பயே முடிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப யார் மேல தப்பு? ஆதாம் ஏவாள் மேல தப்பு. என்ன கேட்டா, ஏவாளை விட ஆதாம் மேலதான் தப்பு. ஏன்னா தேவனோட வார்த்தையை அதிகமா கேட்டவர் யாரு தான்? ஆதாம் தான். தேவனுக்கு தெரியும் பிசாசு வஞ்சிட்டதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. தேவனுக்கு தெரியும். ஆனா தேவன் என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாருன்னா உண்மை. அது 2 பேருக்கிட்டையும் இல்ல, மெயினா ஆதாம் கிட்ட இல்ல. அதனாலதான் தேவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால உன்னோட வாழ்க்கையிலும் சரி, என்னோட வாழ்க்கையிலும், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் என்ன ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாதான் சொல்லணும். இப்ப புரியுதா? உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் பொய் சொல்லாமல் உண்மையையே சொல்லிக் கொண்டிருங்கள். தேவன் உங்களோட வாழ்க்கையை உண்மையாய் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்துவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும்
மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.